யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய சீக்ரெட் டெல்லியில இப்போ ரொம்ப சைலண்டா ரெடி ஆயிட்டு இருக்கு. இதை நீங்க நம்புவீங்களா? 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மேசிவ் ட்விஸ்ட் காத்துட்டு இருக்குங்க. வெளியே பார்க்கறதுக்கு இது ஒரு மாபெரும் வெற்றி மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்கு பின்னாடி தமிழ்நாடு அரசியலையே மொத்தமா புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. இது ஏதோ சாதாரண அரசியல் வதந்தி கிடையாது. டெல்லி லெவல்ல ரொம்ப சீரியஸா விவாதிக்கப்படுற ஒரு விஷயம். அப்படி என்னதான் அந்த மாஸ்டர் பிளான்? அதுக்குள்ள உண்மையிலே என்ன இருக்குன்னு இப்போ டீகோட் பண்ணலாம். 107 இந்த ஒரு நம்பர் தான் இப்போ தமிழ்நாடே ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஹாட் டாபிக். ஏன் தெரியுமா? மொத்தம் உள்ள 234 தொகுதிகள்ல மெஜாரிட்டிக்கு தேவை 118 சீட்ஸ். ஆனா நடிகர் விஜயோட தபக கட்சி அவங்களோட முதல் தேர்தலே 107 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வந்தா சும்மாவா? எல்லாரும் செம செலிப்ரேஷன்ல இருக்காங்க. ஒரு புது கட்சி முதல் அட்டம்ப்ட்லயே இவ்ளோ பெரிய நம்பரை தொடர்றது ஒரு வரலாற்று சாதனை தான். ஆனா பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ்ல ரொம்ப ரகசியமா ஒரு விஷயம் முணுமுணுக்கப்படுது. அந்த 107 அப்படிங்கிறது வெறும் வெற்றி கிடையாது, அது அவங்களுக்காக ரொம்ப கவனமா விரிக்கப்பட்ட ஒரு அதிர்ச்சியான ட்ராப், அதாவது ஒரு பெரிய வலைன்னு சில சோர்சஸ் சொல்லுது. இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது. அந்த மாபெரும் வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற யாருக்கும் தெரியாத ரகசியம் என்ன? இவ்ளோ பெரிய மேசிவ் விக்டரிய அப்படியே தலைகீழா மாத்தக்கூடிய அந்த ஹிடன் மாஸ்டர் பிளான்ல அப்படி என்னதான் இருக்கு? சாதாரணமா ஒரு கட்சி ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்க? ஆட்சி அமைப்பாங்க, ஒரு 5 வருஷம் ஆளுவாங்க, ரைட்? ஆனா இங்க திரைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி வலை பின்னப்பட்டு இருக்குன்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. இப்போ வெளியாகி இருக்கிற ரிப்போர்ட்ஸ், டேட்டா இதெல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தா நம்ம கிடைக்கிற உண்மைகள் நிஜமாவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. 2026 அரசியல் சதுரங்கம், அதாவது ஒரு இழுபறி சட்டமன்றம், இங்கிலீஷ்ல ஹங் அசம்பிளின்னு சொல்லுவாங்களே அதுதான். எந்த ஒரு கட்சிக்கும் ஆப்சல்யூட் மெஜாரிட்டி, அதாவது தனிப்பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலைமை. பொதுவா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஜெயிச்சா ரொம்ப கிளியர் மெஜாரிட்டியில தான் ஜெயிப்பாங்க. ஆனா 2026 அப்படி நடக்க வாய்ப்பு இல்லைன்னு லேட்டஸ்ட் கணிப்புகள் சொல்லுது. எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லாதப்போ ஒவ்வொரு எம்எல்ஏவும் ரொம்ப முக்கியமானவங்க ஆயிடுவாங்க. ஒவ்வொரு கட்சியும் ஒருத்தர் சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் வரும். இப்போ தமிழ்நாடு ஒரு சாதாரண மாநிலம் கிடையாது. இது ஒரு ஹை ஸ்டேக்ஸ் பொலிட்டிக்கல் செஸ் கேம்கான சரியான பேட்டில் கிரவுண்டா மாறி இருக்கு. இப்போ இந்த கேம்ல ரெண்டு பக்கமும் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் தனி பெரும்பான்மை இல்லாம தவக அமைக்க போற ஒரு மைனாரிட்டி அரசாங்கம். இன்னொரு பக்கம் 50 வருஷமா தமிழ்நாட்டுல கோட்டையா கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற திராவிட வாக்கு வங்கிகளை, அதாவது அந்த டிரிவிடியன் வோட் பேங்க்ஸை மொத்தமா உடைக்க டெல்லியில போடப்படுற ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. தேசிய கட்சிகளால இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்ட்ராங்கா ஊடுருவ முடியல. ஆனா இப்போ இந்த இழுபறி சட்டமன்றத்தை பயன்படுத்தி அந்த கோட்டையை தகர்க்க நடக்கிற ஒரு அல்டிமேட் A vs B பேட்டிலா தான் இது ரிப்போர்ட்ஸ்ல பாக்குறாங்க. இது வெறும் தேர்தல் வெற்றி தோல்விக்கான சண்டை கிடையாதுங்க, ஒரு முழு சிஸ்டத்தையும் மாத்துறதுக்கான சண்டை. ஆனா இங்க தான் ஒரு மெயின் ட்விஸ்ட் இருக்கு. வெளியே பார்க்க தமக ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் டெல்லியில இருந்து ஒரு 3 பார்ட் ஸ்ட்ராட்டஜி, 3 கட்ட பிளான் ஒன்னு ரொம்ப ஷார்ப்பா ரெடியா இருக்கான். இந்த ஸ்ட்ராட்டஜியோட மாஸ்டர் மைண்ட்ஸ் தமகவை ஜெயிக்க விடுறதே அவங்களோட பிளானோட ஒரு பகுதி தான் சொல்றாங்க. அவங்க கண்ணுக்கு தமக ஒரு ஆளுங்க கட்சியா மட்டும் தெரியல, அவங்களோட லாங் டேர்ம் டார்கெட்டை ரீச் பண்றதுக்கான ஒரு டூலா, ஒரு கருவியா மட்டும்தான் தெரியுது. சரி, அப்படி என்னதான் அந்த பிளான்? சோர்சஸ் சொல்ற அந்த அலெஜ்டு மாஸ்டர் பிளான்ல இருக்கிற அந்த 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். இந்த பிளான்ல மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, வெயிட் அண்ட் வாட்ச். அதாவது விஜய் ஒரு ஃப்ரெஜைலான அரசாங்கத்தை அமைக்க அனுமதிக்கிறது. 107 சீட் வந்தா ஆட்சி அமைக்க இன்னும் கொஞ்சம் எம்எல்ஏக்கள் தேவைப்படும் இல்லையா? அப்போ என்டிஏ கூட்டணியில இருக்கிற பாமகவோட ஆதரவோடையும் வெளியில இருந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மாதிரி கட்சிகளோட ஆதரவோடையும் ஒரு மைனாரிட்டி ஆட்சியை பிடிக்க வைக்கிறது. இது ஏன் ஃப்ரெஜைல்னு சொல்றோம்னா, கொள்கை ரீதியா எதிரும் புதிருமா இருக்கிற கட்சிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆட்சியை தாங்கி பிடிக்கும்போது எந்த நிமிஷத்துல வேணாலும் அந்த ஆட்சி கவிழலாம். ஒரு சின்ன நூல் அருந்தா கூட மொத்தமா சரிஞ்சிடும். டெல்லி இதைத்தான் ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணி வேடிக்கை பார்க்க போகுது. அடுத்தது ஸ்டெப் 2. இது ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம். ரிப்போர்ட்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிற எக்ஸாக்ட் வார்த்தை என்ன தெரியுமா? பரிசோதனை எலி, அதாவது டெஸ்ட் ராட். பல வருஷமா தமிழ்நாட்டை ஆண்ட திமுக, அதிமுகவோட வாக்கு வங்கிகளை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தவகவை ஒரு பரிசோதனை எலியா முன்னெடுத்தி அந்த 2 பெரிய கட்சிகளோட செல்வாக்க மொத்தமா சிதைக்க போறாங்களாம். தவக மூலமா திராவிட கட்சிகளை வீழ்த்திட்டு அந்த கேப்ல பிஜேபி அவங்களோட சொந்த ஃபுட் பிரிண்ட்டை தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்க பிளான் பண்றாங்கன்னு அரசியல் நோக்கர்கள் எச்சரிக்கிறாங்க. இது எப்படின்னா அவங்க கையை அழுக்காக்காமலே காரியத்தை சாதிக்கிற ஒரு பெரிய தந்திரம். இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம், அவங்க கணிச்சு வச்சிருக்கிற அந்த பர்ஃபெக்டான டைம்லைன் தான். கவனிங்க, 2026ல தவகை மைனாரிட்டி அரசாங்கம் அமையுது. எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா சரியா ஒரு 10லேருந்து 12 மாசத்துக்குள்ள கூட்டணி முரண்பாடுகளை காரணம் காட்டி பாமக தன்னோட ஆதரவை வாபஸ் வாங்குவாங்களாம். அப்படின்னா என்ன ஆகும்? அடுத்த சில நாட்கள்ல மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாம ஆட்சி கவிழும்.
ஒரு வருஷத்துக்குள்ள ஆட்சி கவிழ்ந்து நேரா ஸ்டெப் 3க்கு போயிடுவாங்க. அதாவது கவர்னர்ஸ் ரூல், ஆளுநர் ஆட்சி வந்துரும். இது மூலமா நேரடியா தமிழ்நாடு நிர்வகிச்சு 2029 லோக்சபா எலெக்ஷனை எந்த தடங்களும் இல்லாம டார்கெட் பண்றது தான் டெல்லியோட பிளான்னு விவரம் அறிந்தவங்க ரொம்ப அடிச்சு சொல்றாங்க. இப்போ நமக்கு முன்னாடி வந்து நிக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? பிஜேபிக்கு எதிரான ரொம்ப தீவிர நிலைப்பாட்டுல இருக்கிற காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் இப்படி ஒரு பேக்டோர் என்ட்ரிக்கு தெரியாமலே வழிவகுத்துடுவாங்களா? அவங்க தவைகாவுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா அது மறைமுகமா டெல்லியோட பிளானுக்கு உதவுற மாதிரி ஆயிடும். சரி, வேணான ஆதரவை விலட்டிக்கிட்டா ஆட்சி கவிழ்ந்ததுக்கு அவங்க தான் காரணம்னு பழி வந்து சேரும். இது நிஜமாவே ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. அதே மாதிரி பாமகவோட அந்த அலையன்ஸ் லாயல்ட்டி எந்த பக்கம் இருக்குன்னு யாராலையும் இப்போ உறுதியா கணிக்க முடியுமா? இது எல்லாமே ஒரு பெரிய அன்சர்டனிட்டியா, ஒரு கேள்விக்குறியா நிக்குது. சோ ஃபைனலா நாம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். இந்த 107 சீட் அப்படிங்கிறது தவைகவுக்கு கிடைக்க போற கிரீடமா இல்ல முள் கிரீடமா? 107 சீட் முன்னிலை அப்படின்னு விஜய் நினைக்கிற அந்த வெற்றி நிஜமாவே அவருக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பா இல்ல அவருக்காக ரொம்ப கவனமா ரொம்ப சாமர்த்தியமா விரிக்கப்பட்ட வலையா? தான் ஒரு மைனாரிட்டி அரசு அமைச்சா அது ஒரு வருஷத்துல கவிழ்ந்து ஆளுநர் ஆட்சிக்கு வழிவகுக்கும், தன்னோட அரசியல் பயணத்துல ஆரம்பத்திலே ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் வரும் அப்படிங்கறத அவர் உணர்ந்திருக்காரா? இந்த 107 சீட் லீட் ஒரு பெரிய ட்ராப் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாராங்கிறது தான் இப்போதைய மிகப்பெரிய கிளைமாக்ஸ் கேள்வி. ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே அரசியல் வட்டாரங்கள்ல வெளியாயிருக்கிற ரிப்போர்ட்ஸ், அரசியல் கணிப்புகள், அப்புறம் சில டேட்டா பாயிண்ட்ஸ் மட்டும்தான். நாங்க எந்த பக்கமும் சாயல, அந்த ஃபேக்ட்ஸை அப்படியே ஒரு நரேட்டிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்டென்ஸா இருக்கு. டெல்லி நிஜமாவே இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்காங்களா? விஜயோட ஆட்சி ஒரு வருஷத்துல கவிழ்ந்து நிஜமாவே தமிழ்நாட்டுல ஆளுநர் ஆட்சி வருமா? இத பத்தி உங்களோட கணிப்பு என்ன? உங்க கருத்து என்ன? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, விவாதிப்போம்.